VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், திருச்சி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, வேலூர், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருக்கக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வரும் 23ஆம் தேதி வரை அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் இருக்கும் நிலையில் வட கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வெயிலின் தாக்கம் தீவிரமடைந்துள்ள நிலையில் மீனம்பாக்கத்தில் 107.6 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் 105.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. வேலூரில் 106.9 டிகிரி ஃபாரன்ஹீட், திருத்தணியில் 106.7 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் மதுரை விமான நிலையம் தொண்டியில் தலா 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாகியுள்ளது. ஆவடி 106.9 டிகிரி ஃபாரன்ஹீட் மற்றும் காஞ்சிபுரம் 106.3 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையை பதிவு செய்துள்ளன. மே 31 வரை சென்னை, வேலூர் மற்றும் திருத்தணி பகுதிகளில் வெப்பம் அதிகமாக இருக்கும் என சுயாதீன வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். மேலும் சென்னையின் கடலோர ஈரப்பதம் காரணமாக உணரப்படும் வெப்பம் அதிகமாக இருக்கும் என்றும் காலை 11 மணி முதல் முற்பகல் 3 மணி வரை வெளியில் செல்லும் போது குடை பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை.